இது வந்து புடலங்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு புடலங்காய் கூட்டு குழந்தைக்கு ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன் இயர் ப்ளஸ் பேபிக்கு வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாசிப்பருப்பு, அது கூட கொஞ்சோண்டு துவரம் பருப்பு போட்டு வச்சுருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா இதை வெங்காயம் கொஞ்சம் 2 ஸ்மால் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்காக நான் கொஞ்சோண்டு தான் பச்சை மிளகாய் போடுவேன், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுப்பேன், வீட்டு மிளகாத்தூள். அப்புறம் கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா புடலங்காய் மோஷன் வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக போகும், ரொம்ப கஷ்டமாக போக தேவையில்லை, அதனால் இது புடலங்காய் போடுறேன். இதில் புடலங்காயில் வந்து நீர்ச்சத்து இருக்கிறதுனால சம்டைம்ஸ் பேபிஸ்லாம் வந்து மோஷன் டைட்டாக போவாங்க, அது கொஞ்சம் லூஸ் பண்ணிவிடும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன், ஹாட் வாட்டர் ஊற்ற போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கணும், அதிகமாக போடக்கூடாது. அதே மாதிரி லைட்டாக இதுலேயும் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கணும் லைட்டாக, அவ்வளோதான். அதுக்கு மேலே காரம் தேவையில்லை குழந்தைக்கு. தண்ணிலாம் ஊற்றிட்டாச்சு பார்த்திங்கன்னா, அவ்வளோதான். இது இப்படி பண்ணிவிட்டு நம்ம இப்போ விசில் போட்டு மூட போகிறோம். மூடிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வச்சுட்டாச்சு நம்ம. இது வந்து மூணு விசில் இல்லை 4 விசில் விடலாம், நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் கடுகு, பெருங்காயத்தூள் போட்டு இதை தாளித்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இதில் கூட்டில் கொட்டிடலாம். விசில் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடு வடித்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதை லைட்டாக மசிச்சு அதுக்கப்புறமேட்டா தாளித்த பருப்பு குழம்பு ஊற்றுங்க. இந்த அளவுக்கு ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சாப்பாடு கம்மியாக வச்சுக்கோங்க, எப்பயுமே பருப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது கூட எதுனா சைடிஷ் வச்சு நீங்கள் ஊட்டிடலாம். இன்றைக்கி நான் வந்து வத்தல் பொரித்து வச்சுருக்கேன், அதுதான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் தாளித்ததெல்லாம் காமிக்கல, பாப்பா எழுந்துட்டா.